அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க. இது இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் அம்பட்டு ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக காரக்குழம்பு ரச சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வாழைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அரிசி கலந்த தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த நறுக்கி வச்ச வாழைக்காயை அதில் சேர்த்துக்கிடுவோம். வாழைக்காய் அதில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக விடுவோம். இந்த வாழைக்காய் வேகட்டும். வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதோட கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த வாழைக்காயை இந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், இப்போ வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம் தண்ணியிலேருந்து. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து பாருங்கள், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய விட்டு அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கலந்த பருப்பை சேர்த்து இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதில் பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம். கலந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிய விட்டு இந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கிடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ரொம்ப நல்லாயிருக்கும், வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வாழைக்காய் பொரியல் யூஸ்வலாக செய்கிறது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது சாதாரணமாக சிம்பிளாக சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல். இப்போ எல்லாம் வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கிடுவோம். வாழைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வாழைக்காய் பொரியல் ரச சாதம் காரக்குழம்போட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் கொடுத்து இதில் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். நான் ஒரு 3 சில்லு எடுத்து தேங்காயாக அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், பூவை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிடலாம். ஒரு 3 சில்லு தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். வாங்க, இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இதை பவுலில் மாற்றி வச்சுக்கிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கிடுவோம். மாற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றப்பலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரக்குழம்போட சாப்பிட்றப்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்த ஒரு மினி விளக்கில் பார்க்கலாம். பாய்.